தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மங்களூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செல்வகுமார் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் மறைவுக்கு பிறகு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியாருடைய தலைமையில் முதல் மாநில மாநாடு இது நடைபெறுகிறது. அதனால் தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த மாநாட்டை உற்று நோக்கிறார்கள். எத்தனை ஆயிரம் பேர் கூடுவாங்க, எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கிற மாதிரி எதிர்நோக்குறாங்க. எங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் இருந்து நடத்திய மாநாட்டை விட அதிகமான கூட்டம் வரும்னு தான் நாங்கள் கருத்து நினைக்கிறோம். அதுபோல் இன்றைக்கி இந்த மாநாட்டு திடலில் கிட்டத்தட்ட ஒரு 80% பணிகள் முடிவடைந்து விட்டன. இன்னும் தரைவிரிப்பு, சேர்கள் போட வேண்டியது, அந்த ரேம்பு மக்கள் உள்ளே போகிறதுக்கான வழி கேட்டு அமைக்கிற வேலை தான் இருந்துகிட்டு இருக்குது. மற்றபடி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. அது மாதிரி வெளி மாவட்டத்திலேருந்து வரக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு 150 ஏக்கர், இன்னொரு பக்கம் ஒரு 100 ஏக்கர் பக்கமாக வண்டிகள் நின்று செல்வதற்காக பார்க்கிங் வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 90% பணி அந்த பார்க்கிங் ஏரியா வேலை முடிஞ்சிருச்சுன்னா இந்த நூல் அடிக்கிற வேலை, கோடு போடுற வேலை மட்டும்தான் அந்த பகுதியில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பணி, மாநாட்டு பணி மிக சிறப்பாக இருக்கு. அந்நியார் யாரோட கூட்டணிங்கிறத நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கோம். ஏன்னா தமிழகம் முழுவதும் தொண்டர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியது, இந்த தடவை நம்ம யாரோட கூட்டணி போவோமோ அது அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கங்கிற ஒரு பிம்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய அந்நியாருடைய வாக்கை நாங்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். இது மாநாட்டில் அறிவிப்பாங்க என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒவ்வொரு தொண்டனுடைய மனதிலும் ஏற்படுகிறது. தலைவர் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை நாங்கள் வருகின்ற காலத்தில் அதை வேறு உண வைப்போம் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த மாநாடு அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.